பெண்களை கொண்டாடுவதும் திண்டாட வைப்பதும் ஒரே நாடுதான். கருவிலேயே பாலினம் தெரிந்துவிட்டால் பெண் சிசுக்கொலை அதிகரிக்கும் என்பதாலேயே கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்பது சட்டமாகவே இயற்றப்பட்டது. 1994 PNDTA சட்டப்படி கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை வெளியிடுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். எனினும் நடைமுறையில் இன்றளவும் கருவில் பாலினத்தை கண்டறிந்து பெண் சிசுக்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன. பெண் சிசுக்கொலை இன்றும் தொடர காரணம் என்ன? சட்டத்தை மீறி தவறு நிகழ்வது எப்படி? பெண் சிசுக்கொலையை தடுக்க அரசு செய்ய வேண்டியது என்ன போன்ற கேள்விகளை மையமாக வைத்து SDGPA தலைவர் டாக்டர் சாமிநாதனுடன் சத்தியம் டிஜிட்டல் குழு மேற்கொண்ட உரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. இப்போ 1994 ப்ராஹிபிஷன் ஆஃப் செக்ஸ் செலக்ஷன் ஆக்ட் படி, அதாவது கருவில் இருக்க குழந்தையோட ஜெண்டர் பாலினத்தை வச்சு தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்றது சட்டப்படி இருக்கு. ஆனா இன்னைக்கும் அது நடந்துட்டு இருக்கா சார்? ஆமாங்க, இந்த பாலின தேர்வை தடை சட்டம் PCPNDT ஆக்ட்ன்றது 1994 வந்துச்சுங்க. வந்தாலும் இன்னும் இந்த குழந்தைய கருவில் இருக்கும் பாலினத்தை கண்டறிந்து அந்த கருவினை கலைப்பது என்கின்ற அந்த குற்றம் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு இது நடைபெறுகிறதா இல்லையா என்கின்றதுக்கு ஒரு ஆதாரமாக அரசு, மத்திய அரசும் சரி நமது தமிழக அரசும் ஒரு பேராமீட்டர் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? ஒரு ஊரில் இல்லை, இப்போ கடலூர் மாவட்டம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ குழந்தை பிறக்குதுன்றது அவங்கள்ட்ட இருக்கும், லிஸ்டில் இருக்கும். அதில் ஒரு மாதத்துக்கு 1000 ஆண் குழந்தைகள் பிறக்குதுன்னா கிட்டத்தட்ட 1000 பெண் குழந்தைகள் பிறக்கணும். இதுதான் இயற்கையோட நியதி. ஆனால் அதுக்கு மாறா கடலூர் மாவட்டத்திலேயே எடுத்தீங்கன்னா சில ஒரு பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒன்றியங்கள், அதாவது மங்களூர், நல்லூர், கம்மாபுரம், அதை தவிர சிதம்பரம், அந்த மாதிரி சில பகுதிகளில் 1000 ஆண் குழந்தைகள் பிறக்குது. ஆனால் அதே காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் பிறப்பது என்பது 897 927 இருக்குது. அப்படின்னா அந்த ஊர்ல மட்டும் ஏன் பெண் குழந்தைகள் கம்மியா பிறக்குது அப்படின்ற ஒரு ஆய்வை செய்யறாங்க. இந்த ஆய்வுன்னு எடுக்க வரும்போது இப்ப நம்ம இது இருக்குது பாருங்க, கருக்கலைப்புன்னு இருக்குல்ல, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம். இந்த கருக்கலைப்பு போய் இவங்க லிஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது அதுல 15 வாரத்துக்கு கீழே நடைபெறும் கருக்கலைப்புகளின் எண்ணிக்கை இந்த பகுதியில விகிதாச்சாரம்படி அதிகமா இருக்கு. ஏன் இந்த 15 வாரம்னு சொல்றோம்னா, ஒரு அம்மா கருவுற்று அவங்க குழந்தைய எந்த ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சாலும் குழந்தை நல்லா இருக்குன்னு பாக்குறதுன்றது தேவை விஞ்ஞானத்துல. ஆனா அந்த குழந்தையினுடைய பாலினத்தை கண்டறிவது என்பது 11 வாரத்திலிருந்து கண்டறிய முடியும். சோ இந்த 15 வாரத்துக்குள்ள நடைபெறுகின்ற கருக்கலைப்புகள் அனைத்துமே ஒரு சட்டவிரோத கருக்கலைப்புகள், குழந்தையின் பாலினம் கண்டறிந்து நடைபெற்றதான் அரசாங்கம் கருதுதுங்க. அதை தேடி கண்டுபிடிச்சு எந்த பகுதியில இது நடக்குது அப்படின்னு அவங்க ஆய்வு நடத்தும் பொழுது, அந்த ஆய்வு நடத்துறதுக்கு தான் இப்ப நான் சொன்ன சட்டம், அந்த பாலின தேர்வை தடை சட்டம் PCPNDT ஆக்ட் 1994 பயன்படுது. அந்த சட்டத்தின் கீழே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கேன் சென்டர்ஸ், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் சென்டர்ஸ் எல்லாத்தையும் ஆய்வு நடத்துறதுக்கு அந்த பகுதியினுடைய சார்நிலை அதிகாரி, சப் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி கம் சீஃப் மெடிக்கல் ஆபீசருக்கு அதிகாரங்கள் உண்டு. அவங்க ஆய்வு நடத்தி அந்த ஸ்கேன் சென்டர்ல அங்க அந்த ஸ்கேன் செய்யப்பட்டு அந்த பெண்களினுடைய லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்டை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃபார்ம் Fன்னு ஒன்று இருக்கும், அந்த ஃபார்ம் Fையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஸ்கேன் சென்டர்ல ஸ்கேன் செஞ்சு அதுக்கப்புறம் அபார்ஷனான லிஸ்ட்டை எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து இந்த ஸ்கேன் சென்டர்ல ஸ்கேன் பண்ணி அபார்ஷன் செய்யப்பட்ட குழந்தைகள் பெண் சிசுவாக இருப்பின் அவர்கள் மீது இந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த சட்டத்தின்படி 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் வழங்குவதற்கு சட்டத்தில் இடம் உண்டு. ஆனா சமீப காலங்களாக முன்னாடிலாம் ஸ்கேன் பண்றது டாக்டர்ஸ், அதாவது MBBS படிச்சுட்டு சோனாலஜி ட்ரைனிங்னு சொல்லுவாங்க ஒண்ணு. 2வது குரூப் ரேடியாலஜி, MD ரேடியாலஜி, அப்புறம் டிப்ளமோ இன் மெடிக்கல் ரேடியோ டயக்னோசிஸ் படிச்சிருப்பாங்க, MBBS படிச்சு அவங்க தான் ஸ்கேன் பண்ணாங்க. சமீப காலமா இந்த தவறுகள் சட்டம் டைட் பண்ணி
அரசாங்கமும் நிர்வாக ரீதியான நிறைய நடவடிக்கை எடுத்த பிறகு இந்த மருத்துவர்கள் ஸ்கேன் பண்ணி குழந்தையின் பாலினம் சொல்வது என்பது குறைந்து மிக மிக அரிதாகிவிட்டது. அதே போல ரேடியாலஜிஸ்ட், அதாவது இந்த ஸ்கேன் டாக்டர் சொல்றதும் நியர்லி நில் ஆயிடுச்சு. அதே போல மகப்பேறு மருத்துவர்கள் இதை கண்டறிந்து சொல்வதும் நியர்லி இல்லைன்னு ஆயிடுச்சு. சரி, அப்படி எங்கதாங்க இந்த ஸ்கேன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க சத்தியம் டிவி சேனல்லே கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது. அதுல இப்ப கடலூர் மாவட்டத்துல வேப்பூர்ன்ற ஒரு ஊருக்கு அருகில இருக்கக்கூடிய கழுதூர்னு ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு மருந்து கடைய காவல்துறையினரும் அந்த பகுதியினுடைய தலைமை மருத்துவரும் ஆய்வு செய்த பொழுது அங்க கருக்கலைப்பு மாத்திரைகள் கண்டறியப்பட்டது. சரி, இங்க கருக்கலைப்பு மாத்திரை எல்லாம் இருக்குது, இவங்க எதுக்கு கருவை கலைக்கிறாங்க? கருக்கலைப்பு மாத்திரையை வந்து சும்மா விற்க முடியாது, அது டாக்டர்ஸ் எழுதணும். அதே மாதிரி அந்த டாக்டருக்கும் அந்த MTP ஆக்ட், மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட், அதுல அந்த மருத்துவமனையும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் கருக்கலைப்பு செய்ய முடியும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார், மருத்துவர்கள் எழுதி கொடுத்தாதான் அந்த மாத்திரைகளை வாங்க முடியும் அப்படின்னு. மருத்துவர்கள் அந்த கருக்கலைப்பு மாத்திரை மூலமா கருக்கலைப்பு பரிந்துரைக்கிறாங்களா சார்? அதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு அம்மா வந்து கருவை கலைக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஸ்டெப் 1 வந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க. மாத்திரைகள் கொடுத்து ஒண்ணு அந்த மாத்திரையினுடைய இதனால அந்த கரு முழுமையா கலைஞ்சி வெளியேறலாம், இல்லைன்னா பாதி கலைந்த நிலை, அதாவது மிஸ்டு அபார்ஷன் சொல்லுவாங்க. அப்பதான் நீங்க சொல்ற மாதிரி அந்த அபார்ஷன், அதாவது பேஷண்ட அட்மிட் பண்ணி கருப்பைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த கருவினை இது பண்ணி எடுப்பாங்க, கியூரட்டேஜ்னு சொல்லுவாங்க, கியூரட் பண்ணி எடுப்பாங்க. பட் இந்த வேப்பூர் விஷயத்துல என்ன நடந்ததுன்னா, கருக்கலைப்பு மாத்திரைகள் அந்த மருந்து கடையில இருக்குது, அந்த மாத்திரைகளை அவங்க வாங்கினதுக்கான சாட்சியும் இல்லை, அவர்கள் விற்றதற்கான சாட்சியும் இல்லை. இப்ப அதனால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதியில தான் இந்த பாதிப்பு அதிகமா இருக்கு. இந்த பகுதியில இந்த போலி மருத்துவர்களுடைய அந்த ஸ்கேன் சிஸ்டம் வந்து நிறைய பாதிப்பை ஏற்படுத்துதுங்க. சரி, இந்த சட்டத்தை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாலின தேர்வை தடை சட்டத்தை எந்தெந்த பகுதியில வந்து இந்த பெண் குழந்தைகளுடைய பிறப்பு சதவீதம் குறையுதோ, அது குறைஞ்சதுல இருந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு இந்த பெண்கள்லாம் ஒரு 20 வருஷம் கழிச்சு மனம் முடிக்கும் வயதுக்கு வந்துடுறாங்கல்ல, அப்ப என்ன ஆயிடுது, பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கும் போது பெண் குழந்தைகளை தனக்கு இதுக்கு மனம் முடிப்பதற்கு பெண் இல்லைன்னு கடத்துவது, அப்புறம் பெண்களுக்கு எதிரான இது பாலியல் குற்றங்கள் அதிகமாக நிகழ்வது போன்ற சட்டவிரோத செயல்கள் அதிகமா இருக்குதுன்றது வந்து ஆய்வு செய்துதான் இந்த சட்டத்தையே கொண்டு வந்தாங்க மத்திய அரசும் மாநில அரசும். அதனால இப்ப இது வரைக்கும் தவறு வந்து ஸ்கேன் சென்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தேடிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்ப போலி மருத்துவர்கள், ஒண்ணுமே படிக்காதவங்க எல்லாம் இந்த ஸ்கேனை செஞ்சு இந்த குற்றத்துல ஈடுபடுறாங்க. அரசாங்கத்துக்கும் இது ஒரு சவாலா தான் இருக்குது. அதாவது இப்ப இந்த மாதிரி பெண் குழந்தைகளை கருவிலையே அழிக்கிறது மூலமா ஒரு 10-15 ஆண்டுகள் செக்ஸ் ரேஷியோ வந்து வெகுவா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா. இப்ப வந்து இந்த குழந்தைங்களை இப்ப கருவிலேயே இது பெண் குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அபார்ஷன் பண்றாங்கல்ல சார், அப்ப வந்து அந்த யாருக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும் இதுல? அந்த பெற்றோருக்கு, அப்புறம் அந்த சொன்னவங்களுக்கும் கிடைக்குமா? இப்ப ஒரு டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி உள்ள இருக்க கரு பெண் குழந்தைன்னு சொன்னா, பெண் குழந்தைன்னு ரிவீல் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு சிறை தண்டனை உண்டு. அதுதான் 5 வருஷம் 2ல இருந்து 7 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாங்க. சரிங்களா? இப்ப இதுல சிறை தண்டனை கொடுக்கணும்ன்ற அந்த பாயிண்ட்டுக்கு வரும் பொழுது மருத்துவர்கள் வந்து நேரடியா வந்து பெண் குழந்தைன்னு சொன்னா சிலர்லாம் ரெக்கார்ட் ஆயிடும்ல வீடியோல, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, சரஸ்வதி கடாட்சமா இருக்குதுமா குழந்தை அப்படின்னு சொன்னா அது பெண் குழந்தை. அந்த மாதிரி அவங்க குறியீடா சொல்லிட்டாங்கன்னா அவங்க சட்டத்துல இருந்து தப்பிச்சிருவாங்க. தப்பிக்க முடியாது. அது அப்படி ஒரு வாய்ப்பை அவங்க பயன்படுத்தினாங்க. நாங்க அதையும் தாண்டி நடவடிக்கை எடுத்து நிறைய பேரை புடிச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அரசாங்கத்துல. அதே மாதிரி இந்த பாலின தேர்வை தடை சட்டத்துல நம்ம தமிழ்நாட்டிலேயே முத ஒரு மருத்துவரை சிறைக்கு அனுப்பியதும் கடலூர் மாவட்டம் தான். அதுவும் கடலூர் மாவட்டத்துல தான் நிகழ்ந்தது. ஒரு 2021 நிகழ்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். பட் இப்ப சவால் என்ன அப்படின்னா, முன்னாடி மருத்துவர்கள் தான் ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது MBBS படிச்சு சோனாலஜி ட்ரைனிங் முடிச்சவங்க, இல்ல MBBS படிச்சு ரேடியாலஜி படிச்சவங்க, இல்ல மகப்பேறு மருத்துவர்கள் தான் ஸ்கேன் பண்ணாங்க. இப்ப அந்த ஸ்கேன் பண்றத கத்துக்கிட்டு +2 படிச்சவங்க 10th படிச்சவங்க எல்லாம் ஸ்கேன் பண்ண கிளம்பிட்டாங்க. அதனால அவங்க வந்து வெளியிட்டுறாங்க. அப்போ அதிகமா சொல்லிடுறாங்க. இப்ப
அவங்கள வந்து அவங்க வந்து இப்ப டாக்டர்னா அவங்க மேல நடவடிக்கை, அவர் வந்து டாக்டர் இது மெடிக்கல் பீனல் எரேஷர்னு சொல்லுவோம். அவரோட எம்பிபிஎஸ் டிகிரியே புடுங்கி வச்சிரும் கவர்மெண்ட். இப்போ ஒரு 10th படிச்சவர்கிட்ட போய் நாங்க எதை புடுங்க முடியுங்க? அவர் இந்த ஸ்கேன் மிஷினை எங்கேயாவது தவறான வழிகள்ல பிளாக் மார்க்கெட்ல வாங்கிட்டு ஸ்கேனை வந்து எப்படி இதை மட்டும் கத்துக்கிறாங்க, எப்படி கருவின் பாலினம் சொல்றதுன்னு மட்டும் கத்துக்கிட்டு வித்தின் ஒரு 3-4 மாசத்துக்குள்ள ஏராளத்துக்கு சம்பாரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேல எந்த தண்டனை கொடுத்தாலும் அவங்க கவலைப்படுறது இல்லைங்க. அதனால இப்ப இருக்கிற சவால் வந்து மருத்துவர்களை தாண்டி மருத்துவம் பயிலாதவர்கள் ஸ்கேன் பண்ணி குழந்தையின் பாலினத்தை சொல்றதுதான் இப்ப இருக்க மிகப்பெரிய சவால். இன்னொன்னு இப்ப ரெக்கார்டிக்கலா அவங்க அதுல குடுக்காம பாலினத்தை இப்ப வாய்மொழியா சொல்லிட்டாங்கன்னா அது எப்படி வெளியே தெரியும் சார்? அதுக்கப்புறம் தெரிய வெளியே தெரியாது. அதுக்குதான் நாங்க என்ன பண்ணுவோம்னா டெக்காயின்னு ஒரு மெத்தட் இருக்குதுங்க. இப்ப எங்களுக்கு வந்து இப்ப ராமசாமின்னு ஒருத்தர் இருக்காருங்க, அந்த நபர் மேல சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க ஒரு டெக்காய், அதாவது ஒரு 21-22 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, கர்ப்பமா இருக்கிற ஒரு 3 மாத பெண்ணை முதல்ல கூப்பிட்டு, எம்மா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க உங்களை நாங்க வந்து பயன்படுத்திக்க போறோம்னு சொல்லி அந்த அம்மாவை விட்டு அந்த திரு ராமசாமிக்கு போன் போட சொல்லுவாங்க. போன் போட்ட உடனே அவர் இந்த மாதிரி சொன்ன உடனே, அப்படியா நீங்க அந்த ஊரா, நான் செவ்வாய்க்கிழமை வருவேன் இல்ல புதன்கிழமை வருவேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில வந்து போன் பண்ணி நீங்க இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாரு. அப்புறம் இந்த அம்மா போவாங்க. அங்க போய் அவர் ஸ்கேன் எல்லாம் பண்ணி சொல்றாருல்ல, அதெல்லாம் நாங்க ரெக்கார்டிங் பண்ணிக்கணும். அதுக்கு அந்த அம்மா போகும்போது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் நாங்க சில ரகசிய கேமராக்கள் எல்லாம் வச்சு அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். பண்ணிக்கிட்டு இந்த இது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே நாங்க போய் ரைடு பண்ணி பிடிக்கணுங்க. அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் அசகலத்தூர்ல இதே மாதிரி ஒரு போலி மருத்துவர் வடிவேல வந்து போய் பிடிச்சாங்க. பிடிச்சும் போது அவர் மிஷினு அவர்கிட்ட இருந்த கார் எல்லாம் விட்டுட்டு அவர் ஓடி போயிட்டாருங்க. இப்ப அந்த மிஷினு கார் எல்லாத்தையும் கவர்மெண்ட் கஸ்டடியில எடுத்து வச்சுட்டாங்க. அவர் தேடப்படும் குற்றவாளியா இருக்காரு அந்த திரு வடிவேல். இப்ப அவருடைய சொந்தக்காரரா இருக்கிறவர் தான் இப்ப இங்க இந்த கழுதூர்ல வந்து இப்ப அவர் மாட்டிக்கிட்டாரு. சோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டா அந்த தொழிலை வந்து இன்னொருத்தவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க, நல்ல லாபகரமா இருக்குன்ட்டு. இப்ப அரசாங்கம் வந்து இதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்ன கருத்து சொல்வீங்க சார்? எப்படி என்ன பண்ணா இது தீர்வா அமையும்? ஒரு ஸ்கேன் மிஷினை வந்து கம்பெனிஸ் தாங்க விக்கிறாங்க. ஸ்கேன் மிஷின் திடீர்னு கிடைக்காது. ஒரு நம்ம தமிழக அளவுல இல்ல இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு 20-30 கம்பெனி தான் விக்கிறாங்க. இந்த சட்டத்திலேயே என்ன சொல்லுதுன்னா, அந்த கம்பெனி ஸ்கேன் மிஷினை விக்கணும் அப்படின்னா வாங்குறவரு முதல்ல ஒரு டாக்டரா இருக்கணும், பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது அந்த டாக்டருக்கு ஸ்கேன் பண்ண அனுமதி இருக்கணும். அதாவது அவர் ரேடியாலஜி படிச்சிருக்கணும், இல்ல மகப்பேறு மருத்துவம் படிச்சிருக்கணும், இல்ல சோனாலஜி ட்ரைனிங் அட்டன் பண்ணி இருக்கணும். மூணாவது அந்த ஸ்கேன் மிஷின் வந்து அந்த டாக்டருக்கு விற்க கூடாது, அந்த ஸ்கேன் சென்டருக்கு தான் விற்கணும். அதே மாதிரி அந்த ஸ்கேன் சென்டர்ஸ் அந்த மிஷினை வாங்கினத அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சார்நிலை பதிவாளர், அதாவது அந்த தலைமை மருத்துவர்கிட்ட பதிவு செஞ்சுதான் ஸ்கேன் பண்ணணும்ன்றது அந்த சட்டத்துல இருக்கு. இப்ப இதுல வந்து இந்த கம்பெனிஸ் வந்து எந்த மிஷினை வித்தாலும் முறையா சட்டத்துக்கு உட்பட்டு விற்கணும். அது வரைக்கும் கரெக்டா நடந்தாலே இதுல 95% குற்றங்கள் தவிர்க்கப்படும். மீதி 5% எங்க நடக்குதுன்னா, ஒரு ஸ்கேன் சென்டர் அந்த மிஷினை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கேன் சென்டரோட பெயர் ராஜேஷ் ஸ்கேன் சென்டர். அவங்க அதை திருப்பி விக்கிறாங்கல்ல செகண்ட் ஹேண்டா, விக்கிறதையும் வந்து அந்த பகுதியினுடைய அந்த ஸ்கேன் சென்டர் பதிவு அந்த தலைமை மருத்துவரோட பதிவு செஞ்சுட்டு தான் விக்கணும். இந்த சட்டத்தை கரெக்டா பின்பற்றினா இந்த ஸ்கேன் மிஷின் வந்து பதிவு பெறாத போலி மருத்துவர்களிடத்திலே ஸ்கேன் மிஷின் கிடைப்பதை தடுக்க முடியும். அதை தடுத்துட்டோம்னாலே நமக்கு 99% இந்த குற்றத்தை தடுத்துடலாங்க. மீதி 1% வந்து நம்ம அலர்ட்டா மாசம் ஆய்வு நடத்துறது. அதை தவிர இப்ப நான் சொன்ன மாதிரி டெக்காய் மெத்தடுன்னு சொல்லுவோம். நாங்களே ஒரு கருவுற்ற பெண்ணை அணைச்சி அங்கங்க ஸ்கேன் சென்டர்ஸ்ல ஏதாவது தவறு நடக்குதான்னு வாட்ச் பண்றது, போலீசிங்னு சொல்லுவாங்க. ஏதாவது குற்றம் நடக்குதா இல்லையான்னு வாட்ச் பண்ணிட்டே இருந்தாதான் இந்த குற்றம் நடக்கிறத வந்து தடுக்கலாம். மொத்தத்துல இந்த குற்றம் நடக்கிறத தடுக்கணும் அப்படின்னு வந்தா சமுதாயத்தினுடைய பார்வை மாற வேண்டும். இன்றைய தினம் வரை இந்திய சமுதாயம், தமிழ் சமுதாயம் கூட பரவாயில்ல, இந்தியா லெவல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. பெண் குழந்தைகள் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் வளர்வதற்கான வாய்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது.
முன்னாடி பிற்போக்கு சிந்தனைன்னாங்க, இப்ப என்ன ஆயிடுச்சு முற்போக்கு சிந்தனைன்னு செல்போனு இன்டர்நெட்லாம் வந்ததுனால இன்னும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே வருது. அதே மாதிரி பெண்கள் எதிர்த்து நிக்கணுங்க, அந்த குற்றங்களுக்கு எதிராக எதிர்த்து நின்று போராட்ட களங்கள் கண்டு நாங்களும் ஆண்களுக்கு சமமானவர்கள் என்று பெண்கள் நிரூபிக்க பெண்கள் தைரியமாக இந்த நாட்டிலே வலம் வர தொடங்கினால் தானாக இந்த பெண் சிசு அழிப்பது என்பது சமுதாயத்துல அந்த எண்ணமே வராது. எத்தனை தடவை தான் நம்ம போலீஸ் வச்சு திருடனை பிடிச்சாலும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாத மாதிரி சமுதாயம் பெண் குழந்தைகளை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை விட்டு மீள வேண்டும் என்றால் பெண்களுக்கு ஆண்களும் பெண்களும் சமமே என்கின்ற நிலையை இந்த நாடு எட்ட வேண்டும். தமிழகம் ஓரளவு பரவாயில்ல, கேரளா ஓரளவு பரவாயில்ல, இங்கிருந்து வட இந்தியாவை நோக்கி பயணிப்போமானால் பெண்களுக்கான உரிமைகளும் மறுக்கப்படுகின்றன, பெண்களுக்கான பாதுகாப்பிற்கும் உத்தரவாதம் இல்லை, பெண்களுக்கான படிப்பதற்கு கூட வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அதனால இதெல்லாம் சரி பண்ணணும்னா 1 பெண்களை படிக்க வைப்பது, 2 பெண்களை வேலைக்கு அனுப்புவது, 3 அவர்களுக்கு நம்பிக்கையூட்டி எந்த ஒரு சட்டவிரோத செயலாக இருந்தாலும் அதற்கு எதிராக அவர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்குவது. இதன் மூலம் ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற நிலையை இந்த சமுதாயம் அடையும் பொழுதுதான் இந்த குற்றத்தை சுத்தமா நிறுத்த முடியும். அது வரைக்கும் இதை நடைபெறாம தடுக்கிறதுக்கு தான் இந்த சட்டங்கள்லாம் பயன்படும். ஓகே சார், உங்க நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி. மருத்துவம் தொடர்பான சமூக பார்வைகள் மற்றும் பல தகவல்களை துறை நிபுணர்களிடமிருந்து நேரடியாக தெரிந்து கொள்ள சத்தியம் டிஜிட்டலுடன் இணைந்திருங்கள்.